அந்த இலவசம் கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, சீமான் ஒருத்தர். ஓகே. ஆனால் அவருக்கு மட்டும் ஓட் பர்சன்டேஜ் வரல, டவுன் ஆயிருக்கு. ஆனால் அவர் யாரும் மக்கள் ரெக்கக்னைஸ் பண்ணல. என்ன காரணம்? அது என்ன காரணம்னா, இப்போ வந்து நல்லா புரிஞ்சுங்க, விஜய் சார் வந்து ஃபுல்லாக மீடியா, அவர் அந்த துறையிலே இருந்தார். நான் இங்கே பேசுகிறத எப்படி நான் 10 பேர் பின்னாடி நின்று பேசுகிற மாரி செட் பண்ணக்கூடிய வல்லமையும் செட் பண்ணக்கூடிய செட்டிங்கும் அவர் கையில் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இப்போ சீமானை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த கட்டமைப்பு இல்லை. அவரை ஒரு விவசாயியாக இருந்து வந்தவர். அவரோட ஸ்பீச் சொல்கிறாரு, அது யாரும் உந்து கவனிக்கிறது கிடையாது. அதுதான் உண்மை. இது நீங்கள் ஆனால் தரது ஓகே அப்படின்னா எனக்கு ஓகே தான் ப்ரோ. சரிதான். சரிதான், தரலாம். தமிழ்நாட்டில் நிறைய இந்த கடன் பிரச்சனை அந்த மாதிரிலாம் கடன் பிரச்சனை இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லை, தண்ணி கஷ்டமா இருக்குது ப்ரோ. எங்க ஊர்லாம் குன்றத்தூர் உள்ள சோமாங்கலம் அந்த மாதிரி உள்ள இருக்குது, தண்ணி கஷ்டமா இருக்குது ப்ரோ. தண்ணி எடுக்கணும் ஒரு 2 கிலோமீட்டர் தூரமா போறதுக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். தண்ணி இந்த மாதிரி விஷயத்துலாம் வந்து சீமான் ஒருத்தவர் பேசியிருந்தாரு. சீமான்லாம் வேஸ்ட். ஆனால் அவர் இதெல்லாம் பேசினார்ல, அவருக்கு யாருமே ஓட் பண்ணவே. அவரு வேஸ்ட் ப்ரோ. அவரு நானே பாருங்க விஜய்க்கு தான் போட்டேன் ஓட்டு. ஒரு 50 நாளுக்கு மேலே போயிட்டு இருக்கு. ஓகே, டிவிக்கு ஆராய்ச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நல்லதாக பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே. கொஞ்சம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் மக்கள் ஒத்துழைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். என்ன என்ன மாதிரி இது இப்போ எல்லாமே வந்து ஒரே குறைகள் மட்டும் நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 50 நாள் தான் ஆகுது. ஒரே டைமில் எல்லாமே பண்ண முடியாது, ஒன்று ஒன்றா பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவார், நம்பிக்கை இருக்குது. ஆமாம், நல்ல வந்து கரூர் போகிறதுக்காக சொல்லியிருக்காரு முதல்வர். சரிங்க. அதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து அவர் போய் சந்திக்கக்கூடாது, 41 பேருக்கு அரசு வேலைன்னு சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி தரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அது என்ன நினைக்கிறீங்க? தரலாம் நினைக்கிறீங்க வேணாம்? சார் தரலாம் சார், தரக்கூடாதுலாம் ஒன்றுமே இல்லை, தரலாம். அதுவும் ஒரு இழப்பு தான், அது தரலாம் சார். ஆனால் இல்லை, அவங்க அதுக்கு நிறைய பேர் படிச்சிருக்காங்க. நீங்கள் அவங்களாம் கொடுக்காம இந்த மாதிரி ஒருத்தவங்க கொடுக்குறது சரியில்லை. நீங்கள் எப்படி? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தரலான்றதான் என்னோட ஒப்பீனியன். எதனால்? ஏதாவது இல்லை, எல்லாருமே ஒன்று தான் சார், படித்து தான் வரணுன்றதில்ல, எல்லாமே ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும்ல, தரலாம். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே மீறி ஒரு வின் பண்ணுவாருன்னு நினச்சிங்களா? அது எலெக்ஷன் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை, கண்டிப்பாக வின் பண்ணுவார்னு எங்களை நான் உறுதியாக தான் இருக்கணும். எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு? நிறைய பேர் அப்படிலாம் இல்லைன்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உறுதியாக நம்பிக்கை இருந்தோம். நாங்களும் அவரோட ரசிகர்கள் தான், அதனால் என்னுடைய உறுதியாக தான் நான் இருந்தேன். அவ்வளோதான், ஸ்ட்ராங்காக இருந்தேன். அவ்வளோ. இப்போ இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. நன்றி, தேங்க்யூ சார். அப்போ ஒரு 55 days ஆயிருக்கு, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ புதுசாக மாறி இருக்க டிவிக்கு ப்ரோ, ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக போயிட்டு இருக்கு ப்ரோ. இவங்க வந்து எதிர்கட்சி தலைவர் அவங்களாம் வந்து அவதூறாக ஏதோ ஒரு நாள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ புதுசாக வந்து டிஎம்கே ஜென்சின்னு சொல்லிட்டு ஜென்சி டிஎம்கேன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே எல்லாமே வந்து இந்த அவதூறு பேச்சு தான். ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. அவர் வந்து இந்த 55 டேஸாக ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் மக்களுக்கான ஆட்சியை கொடுக்குறாரு. ஒரு திட்டமும் எது நல்ல திட்டமோ எல்லாத்தையும் பார்த்து செய்கிறாரு. ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த அமைச்சர்களுடைய கல ஆய்வு அப்படின்லாம் போகிறாங்களா, அது நிறைய கேள்விக்குறியாகுது. இதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. உங்களுக்கு சரின்ற மாதிரி தோணுதா எப்படி? இல்லை, அவங்க பண்ணுறது எல்லாமே இப்போ வந்து அமைச்சர் நம்ம ரமேஷ் இருக்கார்ல, அவர்லாம் வந்து நல்லா பண்ணுறாரு. மக்களுக்கு எது தேவையோ எல்லாத்தையும் எடுத்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ரொம்ப வந்து மக்கள் வந்து எதுவுமே ஆடம்பரம், எனக்கு இது வேணும் அது வேணும், அவங்களுக்கு அடிப்படையே என்ன வேணுமோ அதுதான் கேட்குறாங்க. அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாரு. இன்னும் நீங்கள் 6 மாதத்தில் பாருங்கள், ஆட்சி இன்னும் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒன்றா பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நிறைய வந்து இப்போ வந்து விஜய் வந்து கரூர் போகக்கூடாது, அவங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வேலை கொடுக்கறது வந்து கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி வந்து நிறைய பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். இவங்க தான் வந்து கரூர் மக்களை போய் பார்க்கலன்னு சொல்கிறாங்க. அங்கே போனாலும் அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு இவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல ப்ரோ. அதில் வந்து டிஎம்கே வந்து வழக்கு போட்டிருந்தாங்க, இப்போ நாம் தமிழர் கட்சியும் வழக்கு போட்டிருக்காங்க. ஓகே, அங்கே சந்திக்கக்கூடாது அப்படின்னு அந்த விஷயத்தை எடுத்தாங்க. இல்லை, ஆக்சுவலாக வந்து இது வந்து டிஎம்கே தூண்டுதல் தான் இவங்க பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு அசம்ஷன் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருக்கலாம். இவங்க பண்ணிவிட்டு இப்போ இவங்களால போயிட்டு எதுவும் பண்ண முடியல, கோர்ட்டில் போயிட்டு அடி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்களும் போகிறாங்க, இவங்களும் போயிட்டு அடி வாங்கிட்டு தான் வராங்க. அது அவங்க கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது ப்ரோ. நீங்கள் அந்த விஷயம் எப்படி பாருங்க, 41 பேருக்கு வந்து குடும்பத்துக்கும் அரசு பண்ணி கொடுக்க சரின்னு நினைக்கிறீங்களா? சரிதான் ப்ரோ. ஏன்னா வந்து இப்போ இன்கேஸ் வந்து
நம்ம ஆட்சியில் வந்து நம்ம ஆட்சி ஜெயிச்சிட்டாரு, ஆட்சியில் இப்போ முதலமைச்சராக இருக்கார். இப்போ அவர் அரசு பண்ணி கொடுக்கறது தான் நல்லது. நல்லது மீன்ஸ் வந்து அதான் சரியும். ஏன்னா குடும்பத்தில் எல்லாரும் ஒருத்தவங்களை இழந்துட்டு இருக்காங்க. இந்த அரசு பண்ணி வரும்போது அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு இதுவாக எப்படி சொல்கிறது, ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. நிறைய பேர் வந்து அதுக்காகவே நாங்கள் படித்து எக்ஸாம்லாம் எழுதியிருக்கோம், இப்போ எங்களுக்கு இது மாதிரி பண்ணுறது வந்து தப்பு இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்லுங்கள்? இல்லை, ஆக்சுவலாக வந்து இந்த அரசு பணின்றது வந்து இப்போ படித்த எம்ப்ளாயிக்கு கொடுக்க வேண்டிய அரசு பணியை வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அவங்க வீட்டில் யார் யார் இருக்காங்களோ, எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்களோ, இப்போது எக்ஸாம்பிள் 10th படிச்சிருக்கலாம், ஒருத்தவங்க டிகிரி படிச்சிருக்கலாம், ஒருத்தவங்க படிக்காமல் இருக்கலாம். அவங்கவுங்களுக்கான வேலையை தான் அவங்க அரசு பணியாக கொடுப்பாங்க. மற்றபடி வந்து படித்த இளைஞர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுதுன்ற மாதிரிலாம் அதுக்கு காரணம் இல்லை. தேங்க்யூ. என்ன பேசணுமா? ஆனால் இப்போ இந்த கரூரில் வந்து 41 பேர் இறந்து அந்த விஷயம். ஆமாம், அவங்க வந்து அரசு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அரசு முன்னெடுக்கிறாங்க. அது சரின்னு நினைக்கிறீங்களா தப்புனா? அது வந்து தவறானது. ஏன் தவறு? அது ஏன் தவறானதுன்னா, இவங்க வந்து இப்போ ஆட்சிக்கு வந்ததுனால தான் இதை சொல்லியிருக்காங்க. அதை முதல்ல அவங்க இறந்தாங்க பற்றி அப்போ போய் சந்திச்சிருக்கணும், அதுக்கு ஆறுதல் கொடுத்தணும். இவர் அவங்கள இங்கே பனையூருக்கு வர வச்சார் பார்த்தீங்களா, அதுவே மிகப்பெரிய தப்பு. அதை மக்கள் உணரணும். இப்போ அரசு பதவி கொடுக்குறாங்க, நம்ம கவர்மெண்ட் வேலை தராங்கன்றது எனக்கு முக்கியம் இல்லை. அவங்கள இவங்க போய் பார்க்கணுமா, அவங்கள இவங்க வந்து பார்க்குறாங்க. அதுலேயே இவருடைய ஆட்சி நிலைமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது அதான் அவங்க வந்து இப்போ டிஎன்பிசி எக்ஸாம்லேருந்து எக்கச்சக்க எக்ஸாம் எழுதி நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, அத்தனை பேரோட அந்த உழைப்புங்கிறது ஒரு உயிரிழப்போட இப்படி சமன்படுத்துறது சரின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவ்வளோ பேர் இப்போ எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அது வந்து அதை கலை ஆய்வு செய்து தான் அதை முடிவு பண்ணோம். அவங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குது, அவங்களே கஷ்டப்படுறாங்க. ஆமாம். ஆனால் இப்போ விஜய் அவர் ஒரு விபத்து நடந்திருக்கு, அதுக்காக அவங்களுக்கு பணமும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அரசு பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது கொடுக்கணும், இவங்களுக்கு தரலாம். இப்போ நீங்கள் சொன்ன இவங்களுக்கு தரலாம். ஏன்னா வருஷமாக படிச்சுக்கின்னு நைட்டை பார்க்கலாம், எக்ஸாம் எழுதிக்கின்னு, அதுக்காக கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டிக்கின்னு அவங்க அதுக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது வேறு அது வேறு. நீங்கள் கேட்ட கேள்வி இதுக்கு நான் ஓகே, அவங்க தரலாம். அதுக்கு ஏற்றுக்கப்படாத விஷயம். 55 நாள் வரைக்கும் முடிஞ்சிருக்கு, எப்படி நடத்திருக்காருன்னு நினைக்கிறீங்க புதிய ஆட்சி? 55 நாளில் எந்த முடிவுமே நம்ம எடுக்க முடியாது. பொதுமக்களாக நாங்கள் வந்து 55 நாளில் நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் 55 நாளில் எந்த முடிவும் பண்ண முடியாது. அவர் இன்னும் ஒரு வருஷம் மேலே போனால் தான் அவர் ஆட்சி எப்படி இருக்குது என்ன. ஏன்னா இப்போ தான் வந்து அந்த 55 நாளில் நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இந்த கட்சியிலேருந்து இங்கே வராங்க, அந்த கட்சியிலேருந்து இங்கே போகிறாங்க, இவர் கட்சியிலேருந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க, அவர் கட்சியிலேருந்து வந்து சேர்றாங்க. அதுதான் அந்த 55 நாளில் நடந்துன்னு இருக்குது. மற்றபடி சட்டம் ஏற்கனவே டிஎம்கே ஆட்சியில் எப்படி பண்ணாங்களோ அதேமாரி தான் நடந்துன்னு இருக்குது. இதை அவர் வேறு மாதிரி கொண்டுன்னு போகிறார், அவ்வளோதான். இன்னும் அதுக்காக நம்ம முடிவு இப்போ சொல்ல முடியாது. இன்னும் அவருக்கு அவகாசம் தரணும். அதில் நான் பொதுமக்களாக நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு அவகாசம் கொடுக்கணும். இந்த கடன் பிரச்சனையை பற்றி சொல்கிறாங்க. ஆமாம். ஆனால் அதுக்கு வந்து இந்த இலவச திட்டங்கள் கொடுக்குறாங்களே, அதுதான் ரீசன் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த இலவசம் கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தவர் வந்து சொல்லியிருந்தார், சீமான் ஒருத்தர். ஓகே. ஆனால் அவருக்கு மட்டும் ஓட் பர்சன்டேஜ் வரல, டவுன் ஆயிருக்கு. ஆனால் அவர் யாரும் மக்கள் ரெக்கக்னைஸ் பண்ணல. என்ன காரணம்? அது என்ன காரணம்னா, இப்போ வந்து நல்லா புரிஞ்சுங்க, விஜய் சார் வந்து ஃபுல்லாக மீடியா, அவர் அந்த துறையிலே இருந்தார். நான் இங்கே பேசுகிறத எப்படி நான் 10 பேர் என் பின்னாடி நின்று பேசுகிற மாரி செட் பண்ணக்கூடிய வல்லமையும் செட்டக்கூடிய செட்டிங்கும் அவர் கையில் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இப்போ சீமானை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த கட்டமைப்பு இல்லை. அவரை ஒரு விவசாயியாக இருந்து வந்தவர். அவருடைய ஸ்பீச் சொல்கிறாரு, அது யாரும் ஊந்து கவனிக்கிறது கிடையாது. அதுதான் உண்மை. இது வந்து முழுக்க இப்போ வந்து டிஜிட்டல் மயமாகி போச்சு. அதனால் அதை தான் நம்ம கவர் பண்ணால் டிஜிட்டல் மயம் வந்து சீமான் நான் கிடையாது. அவராண்ட கிடையாது. மேடை பேச்சு தான் அவர்கிட்ட இருக்காங்க. இந்த டிஜிட்டல் உலகம் கிடையாது. ஏன் இல்லைன்னா அவராண்ட பணம் இருக்காது, மற்ற பிரச்சனை இருக்குது அவருக்கு. இவருக்கு அப்படி கிடையாது. இவர் வந்து அதே ஃபீல்டுலேயே இருந்து வந்ததுனால அவருக்கு தெரிய டெக்னிக் எப்படி பண்ணணும், எங்கே ஷூட்டிங் எடுத்த எங்கே எப்படி கூட்டம் வரும், அதுக்கு 50 கேமரா. இப்போ நம்ம 2 பேர் பேசுறதே தெரியாமல் அவர் ஒரு 4 கேமரா சுற்றி வச்சாலும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பொதுவான ஆள், அவருக்கு தெரியும் அந்த நேக்கு. அதனால் இதெல்லாம் வந்து சிஎம் சார் சொல்லியும் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு மறைமுகமாக செய்ய ஒரு டீமே இருக்குது. அதுக்காக ஒரு டீம் இருக்குது. ஓகேங்களா? ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா தான் ப்ரோ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு முன்னோட இப்போ எவ்வளவோ பரவாயில்ல ப்ரோ. முன்னேற்றம் தெரிஞ்சு பரவாயில்ல. பரவாயில்ல ரொம்ப. இப்போ அந்த சரக்கு இந்த ஒயின் ஷாப்பு மெயின் நகரத்தில் ரொம்ப உள்ள வச்சாங்க. இந்த கெஞ்சா
அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க. ஓரளவு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது ஆட்சி. இதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். கரூர் போறதா வந்து முதல்வர் பேசியிருக்காரு. அந்த குடும்பங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா? அது சரிதான் ப்ரோ. அரசு வேலை கட்சா நல்லது தானே, நல்லதுதானே? நல்லது தானே. இல்லை ஆனால் வந்து அதுக்குன்னு படித்தவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல. ஆமாம், நாங்களாம் படிக்க தான் இப்போ பைக் ஓட்டிருக்கிறோம். அதான் இல்லை, அந்த மாதிரி படித்தவங்க அதுக்குன்னு இருக்காங்க. ஆனால் அவங்கள விட்டு இவங்களுக்கு ஒரு விபத்தால் அது மாதிரி நடந்துருச்சு. ஆமாம், அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்காது சரியா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்களா? அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு தரலாம், கரெக்டு தான். ஆனால் என்ன சொல்கிறேன், என்ன எது சொல்கிறது அதாவது புரியல. அவங்க பண்ணுறாங்க, ஆனால் கரெக்டாக இருக்குமா தெரியல, மக்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஆனால் தரது ஓகே அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு ஓகே தான் ப்ரோ. சரிதான். சரிதான், தரலாம். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய வந்து இந்த கடன் பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்கு. கடன் பிரச்சனை இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லை, தண்ணி கஷ்டமாக இருக்குது ப்ரோ. எங்கள் ஊர்லாம் குன்றத்தூர் உள்ள சோமாங்குளம் அந்த மாதிரி உள்ளே இருக்குது, தண்ணி கஷ்டமாக இருக்குது ப்ரோ. தண்ணி எடுக்கணும்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரமாக போகிறதுக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். தண்ணி இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து சீமான்னு ஒருத்தவர் பேசியிருந்தாரு. சீமாலாம் வேஸ்ட். இல்லை ஆனால் அவர் இதெல்லாம் பேசினார்ல, அவருக்கு யாருமே ஓட் பண்ணவே. அவரு வேஸ்ட் ப்ரோ. அவரு நானே பாருங்க விஜய்க்கு தான் போட்டேன் ஓட்டு. டிஎம்கேல வந்தாங்க, நல்லா கொடுத்தாங்க. ஆனால் பாருங்க டிவிக்கு தான் போட்டு வந்தேன். ஜெயிச்சு பண்ணுறாரு, அடுத்தடுத்து ஒரு நாளை போனோம். ஆமாம், சரி ப்ரோ.